Hi, this is Vignesh and you are watching Eternal Mobile Service and Training Institute. இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட ஒரு ரியல்மி C11 இது டீலர் கிட்ட இருந்து தான் வந்தது. ஸோ டீலர் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, எத்தனை வாட்டி பேட்ரி சேஞ்ச் பண்ணாலும் அவருக்கு அந்த பேட்ரி அந்த சார்ஜிங் லோ பேட்ரியில் வருது இல்லையா, ஸோ அந்த சிம்பிள் மட்டும்தான் நம்மளுக்கு காமிக்குதுன்னு சொல்லியிருந்தார். ஸோ இப்போ ஆல்ரெடி நான் ஒரு புது பேட்ரி தான் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காரு. போர்டு ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. அவர் இன்னும் எதுவும் போர்டு ஒர்க்கில் எதுவும் கை வைக்கல அவர். ஸோ நம்ம என்ன ப்ராப்ளம்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த வீடியோவில் டயக்னைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா சார்ஜிங் லோகோ மட்டும்தான் எனக்கு காமிக்குது. ஸோ பேட்ரி ரொம்ப லோவாக இருந்தாலும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் நம்மளுக்கு காமிக்கும். ஸோ பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்றது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். யூஸும் பண்ணுறோம், அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம ட்ரைனிங்கும் பண்ணிட்டு தான் இருக்கோம். அங்கே காமிப்போம். 10 பேருக்கும் பார்த்திங்கனாக்கா இண்டிவிஜுவல் செட்டப்ஸ் இருக்கும். இப்போ நம்ம சர்வீஸ் பண்ணுறது பார்த்திங்கனாக்கா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பாதி ஸ்டூடெண்ட்ஸ் கிளம்பிட்டாங்க டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ மீதி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாமே லைவாக பார்த்துட்டு தான் இருக்காங்க. நேற்றும் இங்கே தான் இருந்தாங்க, இன்றைக்கும் இங்கே தான் இருக்காங்க. இதே மாதிரி மீதி ஸ்டூடெண்ட்ஸும் டெய்லி லைவ் கிளாஸஸ் லைவ் சர்வீசஸ் நம்ம எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். யாருன்னா நீங்கள் வந்து சர்வீஸ் பழகணுன்னு எதிர்பார்க்குறீங்க, இல்லை சர்வீஸ் பழகணுன்னு கற்றுக்கணுன்னு பார்க்குறீங்க அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, இல்லை ஸ்க்ரீன்லேயே நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் டீட்டெயிலாக சொல்கிறோம். ஸோ பேட்டரியில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆல்மோஸ்ட் 3.9 வோல்டேஜ் இருக்குது. 3.9 வோல்டேஜுக்கு எனக்கு ஃபோன் செட்டு ஆனே ஆகணும். ஸோ ஏன்னா நம்ம ஃபோனுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மினிமம் 3.6 இருந்தாலே போதும். ஸோ 3.9க்கு நம்மளுக்கு ஃபோன் ஆன் ஆகணும். லோ பேட்ரி இஷ்யூன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு சிம்பிள் காமிக்கக்கூடாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணி பார்க்கலாம்னா, ஃபோன் சார்ஜ் ஆகுதா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம திருப்பியும் சார்ஜ் போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபோன் சார்ஜ் ப்ளக்இன் பண்ணுறேன். ஸோ ப்ளக்இன் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா எனக்கு 0.5 ஆம்ஸ் மட்டும்தான் எனக்கு கன்சப்ஷன் எடுக்குது. அதாவது 0.6 7 இல்லை 1 ஆம்ஸோ எனக்கு கன்சப்ஷன் எடுக்கல. நம்ம ஆல்ரெடி வந்து செக் பண்ணோம். என்ன செக் பண்ணோம் அப்படின்னாக்கா பேட்டரியோட வோல்டேஜை நம்ம செக் பண்ணி பார்த்தோம். ஸோ பேட்டரியோட வோல்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3.9 வோல்டேஜ் இருந்து 3.9 வோல்டேஜுக்கு எனக்கு மினிமம் 1 ஆம்ஸ் மேலே எனக்கு கன்சப்ஷன் எடுக்கணும். ஆனால் எனக்கு 1 ஆம்ஸ் எடுக்கல, 0.5 மட்டும் தான் எனக்கு கன்சப்ஷன் எடுக்குது. அப்போது ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ வித்தவுட் பேட்ரி நம்மளுக்கு எவ்வளோ கன்சப்ஷன் எடுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், பேட்டரியை மட்டும் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், பேட்ரி ரிமூவ் பண்ணாலும் வந்து பார்த்திங்கனாக்கா ஆல்மோஸ்ட் 0.3 0.4 ஆம்ஸ் வரைக்கும் எனக்கு கன்சப்ஷன் எடுக்குது. ஸோ பேட்ரி நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு 0.1 0.2 இல்லைனாக்கா எனக்கு ஆம்ஸ் கன்சப்ஷனே எடுக்கக்கூடாது. ஆனால் எனக்கு கன்சப்ஷன் எடுக்குது. அப்போது என்னோடய மதர் போர்டில் ஏதோ லீக்கேஜ் இருக்குன்றது அர்த்தம். ஓகே, ஸோ ஏன் நம்ம இப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இப்போ பேட்டரின்றது ஒரு லோடுன்னு வச்சுக்கோங்க. அப்போ லோடு கனெக்ட் பண்ணால் தான் கரண்ட் சப்ளை எடுக்கணும். நம்ம லோடு கொடுக்காமலே கரண்ட் சப்ளை எடுக்குதுன்னாக்கா அப்போ ஏதோ ஷார்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம், இல்லை லீக்கேஜில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம டிசியில் போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்மளுக்கு எதனா லீக்கேஜ் இருக்கா இல்லையான்றதை பார்த்துடலாம். ஸோ என்னோடய டிசியில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கேபிள் லைட் எரியுது இல்லையா, ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கனாக்கா 0.004 எடுத்துக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னாக்கா 0.004ன்றது 0ன்றது நம்ம டேலி பண்ணிக்கலாம். கேபிளை கனெக்ட் பண்ணுறேன். கேபிள் கனெக்ட் பண்ணோடனே வந்து பார்த்திங்கனாக்கா 10 மில்லியாம்ஸ் எனக்கு லீக்கேஜ் எடுக்குது. அதாவது ஆல்ரெடி ஒரு 4 மில்லியாம்ஸ் நம்மளுக்கு கேபிளால் எடுத்தது இல்லையா, அப்போ நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தா 6 மில்லியாம்ஸும் எனக்கு வந்து லீக்கேஜில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போது அந்த 6 மில்லியாம்ஸால் தான் எனக்கு என்ன ஆயிருக்கு, பேட்ரி கனெக்ட் பண்ணும்போது எனக்கு வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போது இது 2 மெத்தடாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்று தெர்மல் மெத்தட்லையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ப்ளோயர் மெத்தட்லையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் ப்ளோயர் மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணும்போது 50-50 சான்ஸ். ஓகே, தெர்மல் கேமரா இருந்துச்சுனாக்கா 100% ரிசல்ட் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ ஷீல்டு எல்லாமே ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஷீல்டு எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போது ஷீல்டு ரிமூவ் பண்ணிட்டு டிசியில் கனெக்ட் பண்ண திருப்பியும் நம்மளுக்கு வந்து 9 மில்லியாம்ஸ் லீக்கேஜில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா தெர்மல் கேமராவில் வச்சுட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ப்ளோயர் மெத்தடில் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையானு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு தெர்மல் கேமராவில் ப்ளேஸ் பண்ணுறேன்.
இப்போது எனக்கு வெறும் 9 மில்லியம்ஸ் தானே, ஆல்ரெடி நம்மளுக்கு அந்த 4 மில்லியம்ஸ், அப்போ மிஞ்சி போனால் ஒரு 3 to 5 மில்லியம்ஸாக நம்மளுக்கு எடுத்திருக்கு. அப்போ இந்த 5 மில்லியம்ஸ்ன்னும் போது உங்களுக்கு ஹீட்டு டிஃப்ளெக்ட் ஆகிறது பெருசாக தெரியாது. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா, உங்கள் டிசியை ஆன் ஆஃப் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் டிசியை ஆஃப் பண்ணிட்டேன். அதே மாதிரி கலர் கிரேடை சேஞ்ச் பண்ணி நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ திருப்பியும் டிசி ஆன் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன பல்ஸ் மாதிரி மட்டும் ப்ரொடியூஸ் ஆகுது பாருங்க. கிளியராக தெரியுதுங்களா? இப்போ பாருங்க, இப்போ நல்லா உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ டிசி ஆஃபில் இருக்குது. இப்போ டிசி ஆன் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணுறேன். இப்போ சின்ன பல்ஸ் மாதிரி தெரியுது பாருங்கள் இந்த இடத்துல. ஓகே, அப்போது நம்ம பவர் ஐசி தான் வந்து ஷார்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாக்கா, ப்ளோயர் மெத்தடில் நம்மளுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ப்ளோயரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சேம் 380 or 350 டிகிரி செல்சியஸ் ஏர் வந்து நீங்கள் கம்மியாகவே ப்ளேஸ் பண்ணுங்கள், ஏன்னா சீக்கிரமாக ஹீட் ஆகக்கூடாதுனால. ஸோ நம்மளுக்கு டிஃப்ளெக்ஷன் ஆகணும், ஆச்சுனாக்கா ஓகே. ஸோ இது வந்து 50-50 சான்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே 50-50 சான்ஸ். ஓகே, இப்போது டிசியில் ப்ளோயரில் ஹீட் அப்ளை பண்ணுறோம் பவர் ஐசி மேலே. நம்மளுக்கு எந்த விதமான டிஃப்ளெக்ஷனுமே இல்லை. அப்போது இதில் என்ன தெரியுது அப்படின்னாக்கா, நம்மளுக்கு இந்த ஃபோனில் ப்ளோயர் மெத்தட் ஒர்க் அவுட் ஆகலைன்னு அர்த்தம். ஓகே, அதாவது இந்த சர்க்கம்ஸ்டான்சஸில் ஒரு சில ஃபோன்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு டிசி ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் ஹீட் வந்து ப்ளோயர் மூலிமா தான் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, சால்ட்ரைன் மூலிமாவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் சால்ட்ரைன் எடுத்துகிட்டு அப்படியே ஐசி மேலே ப்ளேஸ் பண்ணுங்கள், அதையும் ஹீட்டு ஒரு மாதிரி ஹீட்டு கண்டக்ட் ஆகும். அது மூலிமாவும் நம்மளுக்கு டிஃப்ளெக்ஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, பவர் ஐசி ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி நம்மளுக்கு அந்த 9 மில்லியம்ஸ் லீக்கேஜ் இருக்கா இல்லையா மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். பவர் ஐசி ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு லீக்கேஜ் இருக்கா இல்லை கிளியர் ஆகிடுச்சான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ டிசி கேபிள் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், அதே நம்மளுக்கு 4 மில்லியம்ஸாக இருக்கா. ஸோ நம்ம டேலி 0 பண்ணிக்கிறோம். அப்போ எனக்கு லீக்கேஜ் வந்து ஷார்ட் அவுட் ஆகிடுச்சு. அப்போ என்னோடய பவர் ஐசி தான் வந்து ஷார்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் கேஸஸ் சேம் ஐசியை ரீபால் பண்ணி வைக்காதீங்க. ஒரு சில டைம்ஸ் ஓகே ஆகிடுது, பட் என்னன்னாக்கா திருப்பி உங்களுக்கு ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். பெஸ்ட்டு ரிசல்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா பவர் ஐசியை வந்து சேஞ்ச் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஸோ நம்ம டெட் போர்ட்ஸில் எதனா அவைலபிலிட்டி இருக்கா பார்ப்போம், இல்லைனாக்கா நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஹாய், இன்றைக்கி வந்து டே 2. நம்ம முன்னாடியே போன இதில் வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ நம்மக்கிட்ட ஐசி அவைலபிலிட்டி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இது ஸ்பெக்ட்ரமு, நம்மக்கிட்ட எந்த விதமான டெட் போர்டும் இல்லை. ஸோ ஐசிஸ் எதுவுமே மேட்ச் ஆகலை. ஸோ ஐசி ஆர்டர் பண்ணிட்டு தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இங்கே லோக்கலில் கிடைக்கல, அதனால் நம்ம சென்னையிலேருந்து தான் நம்ம ஆர்டர் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி டே 2 இது. நம்ம இந்த பவர் ஐசியை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 6 மில்லியம்ஸ் மாதிரி லீக்கேஜ் மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த லீக்கேஜ் கிளியர் ஆகிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செட் ஆன் ஆகுதா இல்லையான்னு பார்த்துக்கலாம். ஸோ லீக்கேஜ் நம்மளுக்கு கிளியர் ஆகிடுச்சு.
முன்னாடி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 10 மில்லியம்ஸ் வரைக்கும் போச்சு. இப்போ அந்த 4 மில்லியம்ஸ், அதாவது நம்மளுக்கு இந்த கேபிள் முன்னாடியே சொன்னதியா, ஸோ 0ன்னு தான் நம்ம இதை டேலி பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு இது வந்து கிளியர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ பேட்டரியில் நம்ம செக் பண்ணும்போது 3.7 3.8 கிட்ட நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ நம்மளுக்கு செட் ஆன் ஆகணும். ஆன் ஆகுதா இல்லையானும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். செட் ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். முன்னாடி அந்த 6 மில்லியாம்ஸ்னால நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னாக்கா செட் ஆன் ஆகலை, லோ பேட்ரி சிம்பிளே தான் நம்மளுக்கு காமிச்சிட்டே இருந்தது. ஸோ டீலரும் பார்த்தீங்கன்னாக்கா 2-3 பேட்ரி சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டாரு, சப்போர்டு ஸ்ட்ரிப் எல்லாமே சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டாரு. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, இல்லை யாருன்னா வந்து பேசிக் லெவலில் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவீங்க, வேறு எதனா ஒரு ஐசி லெவல் பார்க்குற கடையில் திருப்பி கொடுவீங்க. ஸோ இதெல்லாமே சின்னது தான். ஓகே, வெறும் பேசிக்ஸில் தான் இது எல்லாமே கவரப் ஆகுது. ஸோ இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா தாராளமாக நீங்கள் வேறு ஒரு கடையில் கொடுத்து சர்வீஸ் பண்ணுறதை விட உங்கள் கடையிலே நீங்கள் சர்வீஸ் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணலாம். ஸோ ஐசி அவைலபிலிட்டி இல்லாததால் நம்மளுக்கு ஒரு 2 டேஸ் மாதிரி ஆச்சு. அதாவது நேற்று கொடுத்தாக்கா இன்றைக்கி டெலிவரி மாதிரி கணக்காச்சு. இதுவே நம்மக்கிட்ட ஐசி அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னாக்கா வித்தின் ஒரு 1 hour, மேக்ஸிமமே ஒரு மணி நேரம் தான் ஆகும். 1 மணி நேரத்தில் உங்களால் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ண முடியும். ஓகே, அப்போ கஸ்டமர் எங்கே போவாங்க, உங்கள் கடைக்கு தான் திருப்பி வருவாங்க. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம இன்னொன்று செக் பண்ணிடலாமா. ஸோ பிஃபோர் நம்மளுக்கு அந்த லீக்கேஜ் இருந்தது இல்லையா. ஸோ லீக்கேஜ் இருக்கும்போது வித்தவுட் பேட்டரி நம்மளுக்கு வந்து 0.5 amps, ஓகே, அப்புறம் 0.6 amps கிட்ட நம்மளுக்கு எடுத்தது. ஸோ அதுவுமே நம்மளுக்கு எடுக்குதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது வித் பேட்ரி எவ்வளோ எடுக்குது, வித்தவுட் பேட்ரி எவ்வளோ எடுக்குது, அதையும் நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். இப்போது வித் பேட்ரி நம்ம செக் பண்ண போகிறோம். செட் ஆன் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ 1.8 1.9 amps கிட்ட நம்மளுக்கு எடுக்குது. ஃபோன் சார்ஜிங் லோகோ எல்லாமே நம்மளுக்கு காமிக்குது. ஓகேங்களா. இப்போது அப்படியே நான் பேட்ரி ரிமூவ் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்கள், வித்தவுட் பேட்டரி எனக்கு எவ்வளோ எடுக்குது, வெறும் 0 amps மட்டும்தான். ஏன்னா நம்மளுக்கு லோட் எடுக்கல. ஒரு சில மாடலில் 0.1 0.20 இந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகும். ஒரு சில மாடலில் 0.1 amps மட்டும் எடுத்துகிட்டு திருப்பி பேக் டு 0க்கு போய்டும். இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷனில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நிறைய மாடல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0 amps மட்டும் தான் இருக்கும் வித்தவுட் பேட்ரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நான் கிளியராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சண்டே வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் விக்னேஷ்.